அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த காணொலியில இரட்டை கிளவி அடுக்குத்தொடர் இதற்கிடையே உள்ள வேறுபாடு என்ன அப்படின்றதான் பார்க்க போறோம். முதல்ல அடுக்குத்தொடர் என்பது ஒரு சொல் அடுக்கி வருவது அடுக்குத்தொடர் என்று சொல்லுவாங்க. அந்த சொல்லானது பிரித்தாலும் பொருள் தர வேண்டும், அவ்வாறு வரக்கூடியதுதான் அடுக்குத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு பாருங்களேன். தனித்தனி பிரிச்சோம்னா தனி குட்டல் தனி, அதாவது தனி என்பது ஒரு பொருளை தருகிறது, ஆக அது அடுக்குத்தொடர். காட்டி காட்டி, காட்டி கூட்டல் காட்டி, காட்டி அது பொருள் தருது, ஆக அது அடுக்கு தொடர். துணை துணை, பாம்பு பாம்பு, பாம்பு என்பதும் பொருள் தருது, ஆக இதெல்லாம் அடுக்கு தொடர். இதுவே இரட்டை கிளவி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, அதே போல் சொல் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு சொல்லானது பிரித்தால் பொருள் தர இயலாது, அவ்வாறு வரக்கூடியதெல்லாம் இரட்டை கிளவி அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்கிட்டு பாருங்களேன். சட சட, பட பட, கல கல, சட குட்டல் சட பிரிச்சோம்னா பொருள் தருதா? தரல. பட குட்டல் பட, பட என்பது பொருள் தருதா? தரல. கல குட்டல் கல, கலை என்பது பொருள் தருதா? இல்ல. ஆக இவ்வாறு பொருள் தராம வரக்கூடியவை இரட்டை கிளவி அப்படின்னு சொல்லுவோம். இதை தொல்காப்பியர் எப்படி சொல்றது பார்த்தோம்னா, இரட்டை கிளவி இரட்டின் பிரிந்திசையா, அதாவது இரட்டை கிளவியானது பிரித்து பார்க்கும்போது அது பொருள் தராது, அதான் பிரிந்திசையா என்று தொல்காப்பியர் கூறுகிறார். இந்நூற்பாவியே நன்னூலாரும் இரட்டை கிளவி இரட்டை பிரிந்து இசையா என்று கூறுகிறார். ஆக இவைதான் இதற்கிடையே உள்ள வேறுபாடுகள். நன்றி.